Hi everyone, 10th standard mathematics, 3rd unit algebra, page number 104 la irukra examples நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, so find example 3.19, find the square root of the following. First question, 256 x minus a the whole power 8 x minus b the power b power 4 x minus c power 16 x minus d power 20. So first இந்த நம்பருக்கு நம்ம square root find பண்ணலாம். 256 இருக்கு. லாஸ்ட்லேருந்து டூ நம்பர்ஸை நம்ம பேராக பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே பேர் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து 2 இப்போது 1 into 1 equal to 1, 2 into 2 equal to 4. ஆனால் நமக்கு இங்கே 2 தான் இருக்குது. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். இங்கே வந்து 1 நம்ம போட்டோம்னா இங்கே 1 தான் போடணும். இங்கே 2 போட்டோம்னா 2 போடணும். அப்போ 2 2s are 4 வந்துடும். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 1 is 1 மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஸோ 1 is 1, ரிமைண்டர் 1 5 6. இந்த நம்பரை கீழே கொண்டு வரும்போது அப்படியே இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து தான் நம்ம கீழே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இனி இந்த 1 இருக்குது தானே, இதை வந்து 2 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 into 2 என்ன 2. ஓகே, இனி நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணலாம். 156 இங்கே 2 இருக்குது, 2க்கு பக்கத்தில் இங்கே லாஸ்ட் வந்து 6 இருக்குது. அப்போ 6 6 36 போடலாமா? 6 போட்டு இங்கேயும் 6 போடணும். மேலே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர், அதாவது இந்த நம்பருக்கு பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் கீழேயும் போடணும். ஓகே, ஸோ 6 into 6 36, 6 2s are 12, 12 plus 3 வந்து 15, 156. ஸோ லாஸ்ட் நம்பரை பார்த்து இங்கே 1 இருந்துச்சு அப்படின்னா 9 9s are 81 அப்படி எடுக்கணும். இல்லை 6 இருக்கிறதுனால நம்ம 6 6 are 36ன்னு எடுத்தோம். அப்புறம் 9 இங்கே இருந்துச்சுன்னா 3 3s are 9. அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் நம்பரை பார்த்து ஹிண்ட் வந்து பார்த்து பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே 6 போட்டிருக்கோம், இங்கேயும் அதே மாதிரி 6 போடணும். ஓகே, ஸோ 6 6 are என்ன 6 into 26 என்ன 156. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 256 இதை நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளால் எழுதிக்கலாம். 256 into x minus a the whole power 8 into x minus b the whole power 4 into x minus c the whole power 16 into x minus d the whole power 20. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம வெளியில் எடுத்துருக்கிறோம். எவ்வளோ வரும்? ஸ்கொயர் ரூட்டு 16. ஸோ 16 வெளியில் எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே வேரியபிள். ஸோ நம்ம மாடலை ஓப்பன் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஸோ x minus a பவர் 8 இருக்குது. ஸோ பவரில் இருக்கிற நம்பரோட half நம்ம எடுக்கணும். half என்னது? 1/2. ஸோ 8/2 அப்படின்னா half. என்ன நம்பர் இருந்தாலும் அது டிவைடட் பை 2 பண்ணிடணும். ஓகே, ஸோ 1 2 is 2, 4 2s are 8. ஸோ இங்கே x minus a the whole power 4ன்னு எழுதணும். ஓகே, அதே மாதிரி x minus b பவர் 4 இருக்குது. அப்போ 4/2 என்ன ஆன்சர் வந்து 2 வரும். ஸோ x minus b பவர் 2, x minus c பவர் 18 அப்படின்னு இருக்குது. ஸோ 16/2 என்ன 8. ஓகே, 1 2 is 2, 8 2s are 16. அப்போ பவர் 8. x minus d பவர் 20ன்னு இருக்குது. அப்போ 20/2 என்ன 10. 1 2 is 2, 0 10. ஓகே, ஸோ x minus d பவர் 10 மாடுலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, கொஸ்டின் ரூட் ஆஃப் 144 into a power 8 b power 12 c power 16 divided by 81 into f power 12 g power g power 4 h power 14. ஓகே, ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 144க்கு வந்து ரூட் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 144 லாஸ்ட் 2 டிஜிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 into 1 வந்து நமக்கு என்னது 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இங்கே 0 வந்துடும். நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம கீழே எடுக்கணும். இப்போ 2 டிஜிட்ஸாக தான் கீழே எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து 1 இருக்குது. 1 into 2 என்ன 2. எப்போவுமே இங்கே இருக்கிற நம்பரை நம்ம 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 into 2 2. ஓகே, இங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம 2 into 2 4 வந்துடுமா? அப்போ 2 பண்ணி இங்கே மேலே என்ன டிஜிட் நம்ம போடுறோமோ அதே தான் கீழேயும் போடணும். ஓகே, ஸோ 22 into 2, 2 into 2 என்ன 4, 2 into 2 4. ஸோ இங்கே 2 போடுறோம், இங்கேயும் 2 போடுறோம். நம்ம புதுசாக எடுத்துருக்கிற நம்பரை தான் போடணும். ஓகே, இங்கே 2 போடுறோம், இங்கேயும் 2 போடுறோம். ஓகே, ஸோ 22 into 2 என்ன 44. சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ 144 நம்ம 12 அப்படின்னு எழுதலாம். ஓகே, டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 81 இருக்குது. ஸோ 9 9s are 81. இங்கே 9ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. ஓகே, ஸோ இது எப்படி எழுதுனா 4/3. இங்கே வந்து திருப்பி ரூட் போடலாம். ரூட் ஆஃப் a பவர் 8 b பவர் 12 c பவர் 16 டிவைடட் பை f பவர் 12 g பவர் 4 h பவர் 14. ஓகே, இங்கே வந்து இது எல்லாமே வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸோட ரூட்டை வந்து வெளியில் எடுக்கும்போது நம்ம மாடுலோ போடணும். இப்போ a பவர் 8 இருக்குது. 8ஓட பாதி என்ன 4, 2 வச்சு டிவைட் பண்ணணும் பவரை. ஓகே, ஸோ a பவர் 4.
அடுத்தது b பவர் 12 இருக்குது. 12 டிவைடட் பை 2 என்ன 6. ஸோ b பவர் 6. இங்கே வந்து 16 இருக்குது. 16 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் 8 டைம்ஸ் வரும். ஸோ 16 டிவைடட் பை 2னா 1 2 is 2 8 2 16 பண்ணிடுவோம். ஸோ c பவர் 8 divided by f power 12. So 12 divided by 2 என்ன 6. So f power 6. g power 4. 4 divided by 2 வந்து 2. So g power 2. h power 14 இருக்கு. அப்போ 14 divided by 2 என்ன 7. So h power 7. So மாடலை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Example 3.20. Find the square root of the following expression. First question, 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. ஓகே, இப்போ இது வந்து ஸ்கொயர் 4x ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து 3y ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு தோணுதா? மீதி உள்ளது இந்த இக்குவேஷனில் வருதா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 16x ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 4x the whole ஸ்கொயர்னு எழுதலாமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 16 ஈக்குவல் டு என்ன 4 into 4. அப்போ இது வந்து நம்ம 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால நம்ம 4x the whole ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது 16x ஸ்கொயர் இப்படின்னு இருக்குது. 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம 4x the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, அதே மாதிரியே 9y the whole ஸ்கொயர். 9 அப்படின்னா என்ன 3 into 3. அப்போ இது வந்து 3 ஸ்கொயர், இங்கே ஒரு y ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம 3y the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்புறம் மீதி வந்து இதில் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது 9 இருக்குது. அப்போ நம்ம 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ மீதி உள்ளது நம்மளோட 2ab 2bc 2caவாக வருதான்னு பார்க்கலாம். மைனஸ் 24xy. ஸோ எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒய் வந்து இங்கே இருக்குது. ஸோ ab இது ரெண்டையும் பார்க்கலாம். a என்ன இருக்குது? 4x இருக்குது. அப்போ 4x இன்ட்டு b என்ன இருக்குது? 3y இருக்குது. இங்கே நமக்கு என்ன வரணும்? 2ab வரணும். இன்ட்டு 2ab. அப்போ 2 into 4 என்ன 8. 8 into 3 என்ன 24. ஸோ 24 இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குது? x into y வந்துருச்சா? 24xy 24xy இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் வரணும்னா என்ன பண்ணோம்? ஒய்யோட பிளேஸில் எல்லாம் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒய்யை வந்து -3y அப்படின்னு எழுதிக்கலாமா? -3y the whole ஸ்கொயரும் -3 into -3யும் +9 தான். +3 into 3யும் 9 நமக்கு +9 தான் வரும். ஸோ இங்கே ஒய்யோட பிளேஸில் எல்லாம் மைனஸ் இருக்கிறதுனால இந்த பிளேஸில் நம்ம -3y அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ -3y into -3y என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3 into 3 9 y into y ஸ்கொயர். இது வந்து எந்த சேஞ்சஸும் இதில் வராது. ஓகே, ஆனால் நம்ம வந்து இந்த பிளேஸில் இந்த மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2ab 2 into a into b அது வந்து என்னவா மாறிடும்? -24xyயாக நம்ம மாறிடும். இந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன எழுதிக்கலாம்? மைனஸில் ப்ளஸ் 2 into a into b. ஏயோட பிளேஸில் 4x இருக்குது. பியோட பிளேஸில் என்ன இருக்குது? -3y இருக்குது. ஓகே, ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்கணும்? 2bc இருக்கணும். 2 into பியோட பிளேஸில் என்ன இருக்குது? நமக்கு -3y இருக்குது. சியோட பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டானு பார்த்துக்கலாம். 2 into 3 என்ன 6. 6 into 3 என்ன 18. -18y இருக்குதா இங்கே? ஓகே, அடுத்தது 2ca. 2 into சியோட பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஏயோட பிளேஸில் என்ன இருக்குது? 4x இருக்குது. 2 3s are 6. 6 4s are 24. 24x இருக்குதா? ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து அப்போ a + b + c the whole ஸ்கொயரோட ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, a + b + c the whole ஸ்கொயர்னது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? ஹோல் டேர்மையும் நம்ம a + b + c the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகே, நம்ம இப்போ ரூட் இந்த ஸ்கொயர் ரூட் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 16 கொஸ்டின் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 24x மைனஸ் 18y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? இதோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ரூட் ஆஃப் 4x இது ப்ளஸ்னு மைனஸ்னு எழுதிக்கலாமா? -3y + 3 the whole ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து
வேரியபிளாக இருக்குது. வேரியபிளாக இருந்தால் மாடுலோ போட்டு தான் ரூட்டுக்கு வெளியில் எடுக்கணும். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரோட ஆஃப் என்ன 1. டிவைட் 2 வச்சு டிவைட் பண்ணணும். பவர் வந்து பவர் இருந்துச்சுனாலே 2 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 1 2 is 2. ஸோ இதோட வேல்யூ என்ன 1 வரும் நமக்கு. ஸோ பவர் வந்து பவரோட பிளேஸில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 4x minus 3y plus 3 பவர் 1 போட்டாலும் போடலைனாலும் சேம் தான். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே. Second question, root of 6x square plus x minus 1 into 3x square plus 2x minus 1 into இது வந்து 2 சரியா 2x minus 1 into 2x square plus 3x plus 1. ஸோ நம்ம இது எல்லாமே ஒன்று பார்த்தோன்னா ஒன்றுமே குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணலாம், இது ஃபைண்ட் பண்ணலாம். 6x square plus x minus 1 இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்னவா இருக்கணும் -1 into 6 என்ன -6 அண்ட் சம் என்ன இருக்கணும் இங்கே 1x இருக்குது. ஸோ நம்மளோட சம் வந்து 1 வரணும். 6 வந்து 1 into 6 வந்து 6. இன்னொன்று வந்து என்னது 2 into 3 வந்து 6. இப்போது 2 3s நம்ம எடுத்தோன்னா 6 வரும் நமக்கு. அதே நேரம் 2 minus 3 வந்து 1 வந்துடும். ஸோ 2 3 இங்கே வந்து சம் தான் நம்ம பார்க்கணும். சம்மோட சைனை தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து என்ன இருக்கணும் ப்ளஸ் இருக்கணும். ஓகே. ஸோ ப்ளஸ் இருக்கணும்னா பிக்கஸ்ட் நம்பர் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ மைனஸ் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு போடலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 into 3 6 2 -2 + 3 வந்து +1 வந்துடும். ஸோ இந்த எக்ஸோட பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் -2x + 3xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 6x square -2x + 3x மைனஸ் இந்த 1. ஓகே. ஸோ இந்த எக்ஸோட பிளேஸில் தான் நம்ம -2x + 3x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது 2x காமனாக இருக்கா. ஸோ 2x வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். 2 3s 6. அப்போ இங்கே என்ன இருக்குது 3 மட்டும் இருக்குது. 2 வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 2 into 3 6 வந்துடும். இங்கே ஒரு x வெளியில் எடுத்துருக்கு, மீதி ஒரு x உள்ளால இருக்குது. ஓகே. மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது. ஸோ 2x வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கும் 1 மட்டும் இருக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம அப்படியே இந்த சைடில் எழுதிக்கலாம். இங்கே 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது. அப்போ 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 1 into 3x 3x ப்ளஸ் into மைனஸ் 1 into 1 1 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது 3x - 1 வந்து காமனாக இருக்குது. ஓகே. ஸோ மீதி இங்கே என்ன இருக்குது இந்த டேர்மில் இது மீதி என்ன இருக்குது 2x இருக்குது. இந்த டேர்மில் இது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன 3x - 1 into 2x + 1. ஓகே. இது ஃபைன் பண்ணியாச்சா. இனி நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். 3x square + 2x - 1. ஓகே. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ப்ராடக்ட் என்ன இருக்குது -1 into 3 என்ன -3. சம் என்ன இருக்குது இங்கே வந்து +2 இருக்குது. ஓகே. ஸோ 1 into 3 வந்து நமக்கு 3 வரும். அதே மாதிரி 1 - 3 வந்து 2 வரும். இங்கே வந்து சம் வந்து என்ன இருக்குது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பிக்கஸ்ட் நம்பர் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும், இதுதான் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். 1 into 3 3 வந்துடும். -1 + 3 வந்து 2 வந்துடும். ஓகே. ஸோ நம்ம இந்த 2xக்கு பதிலாக -1x + 3xன்னு எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு 3x square ப்ளஸ் இந்த 2xக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் 3x - 1xன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ 3 - 1 என்ன 2 வந்துருச்சா இங்கே -1. ஓகே. ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு பிளேஸில் எது காமனாக இருக்குது 3x வந்து காமனாக இருக்குது. ஸோ 3x எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இங்கே என்ன இருக்குது x மட்டும் இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஓகே. 3x எடுத்தாச்சு, மீதி 1 தான் இருக்குது. ஸோ இந்த x + 1 அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே x + 1 இங்கே x இருக்குது, இங்கே -1x இருக்குது. ஸோ -1 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா -1 into x என்ன -1x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1 into 1 வந்து 1. ஸோ இது ரெண்டுலேயுமே x + 1 வந்து காமனாக இருக்கும். ஸோ அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எடுத்ததுக்கப்புறம் மீதி இங்கே என்ன இருக்குது 3x இருக்குது. இதை எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது -1 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபைன் பண்ணியாச்சு. இனி தேர்ட் டேர்ம் வந்து 2x square + 3x + 1. ஓகே. ஸோ இதை பார்க்கலாம். இதுக்கு வந்து ப்ராடக்ட் என்ன இருக்குது 1 into 2 என்ன இருக்குது 2 இருக்குது. சம் அதே மாதிரி என்ன இருக்குது 3 இருக்குது. ஓகே. இங்கே வந்து 1 into 2 1 2s are என்னது 2. அதே மாதிரி 1 + 2 என்ன 3. ஓகே. ஸோ இந்த 3xக்கு பதிலாக நம்ம 1x + 2xன்னு எழுதிக்கலாமா. ஸோ ஈக்குவல் டு 2x square + 1x + 2x + இந்த 1. ஓகே. இந்த 3x தான் நம்ம என்ன எழுதிருக்கிறோம் 1x + 2xன்னு எழுதியிருக்கிறோம். ஈக்குவல் டு இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது x வந்து காமனாக இருக்குது. ஸோ மீதி இங்கே எக்ஸை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மீதி இங்கே என்ன இருக்கும் 2x இருக்கும். இங்கே வந்து x எடுத்தாச்சு, மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 2x + 1 இங்கேயும் நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது. அப்போ 1 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 into 2x 2x, 1 into 1 1 வந்துருமா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? 2x + 1 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2x + 1 போயிடுச்சுன்னா மீதி இங்கே x இருக்குது, இங்கே 2x + 1 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேர்மோட ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, இப்போது நம்மளோட கொஸ்டின் வந்து இதுதான். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். இந்த டேர்ம் 6x² + x - 1க்கு பதிலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சோம்? நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 3x - 1 × 2x + 1 வந்துச்சு. அதே மாதிரி 3x² + 2x - 1க்கு பதிலாக என்ன வந்துச்சு? x + 1 × 3x - 1 வந்துச்சு. இந்த 2x² + 3x + 1க்கு பதிலாக என்ன வந்துச்சு? 2x + 1 × x + 1 வந்துச்சு. ஓகே, ஸோ அதோட ஆன்சர்ஸை நம்ம எங்கே எழுதிக்கலாம்? ஓகே ஓகே ஈக்குவல் டு இங்கே 3x1, இங்கேயும் 3x1 இருக்குது. அப்போ நம்ம இதை 3x - 1 the whole squareன்னு எழுதிக்கலாமா? இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. 1 + 1 2. ஓகே, அடுத்தது 2x + 1, இதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதையும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்தது x + 1, இதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதையும் x + 1 the whole squareன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரூட். ஸோ ரூட்டுக்கு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் வேரியபிள்ஸாக இருக்குது. வேரியபிள்ஸை வெளியில் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? மாடுலோ போடணும். ஓகே, மாடுலோ ஆஃப் 3x - 1 இந்த ஸ்கொயர் 2 இந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ணோம்? 2 வச்சு எப்போவுமே டிவைட் பண்ணோம். 1 2 is 2. ஓகே, ஸோ இதோட பவர் எல்லாமே ஒன்றா மாறிடும். 2x + 1 × x + 1. ஓகே, மாடுலோவை க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், √15x² + √3 + √10x + √2 × 15x² + 2 × √5 + 1x + 2 × √3x² + √2 + 2 √3 × x + 2 √2. ஓகே, நம்ம இதுக்கும் ஸ்கொயர் ரூட் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஒரு டேர்மாக எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இந்த டேர்மில் 15 நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 15 எழுதலாமா? 3 × 5 எழுதலாமா? 3 5 are 15. ஓகே, x², அதாவது இந்த 15 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 3 × 5 இந்த x² அப்படியே எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் √3, இது வந்து x வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ √3 × x என்ன? √3x ப்ளஸ் √10 × x என்ன? √10x ப்ளஸ் √2. ஓகே, இப்போது இந்த √3 × √3 × 5 நம்ம √3 × √5 எழுதிக்கலாமா? ஓகே, √3 × √5 = √3 × 5 தான். ஓகே, x² ப்ளஸ் √3x ப்ளஸ் √10x ப்ளஸ் √2. அதே மாதிரி இந்த √10x இருக்குது தானே, இதையும் நம்ம 5 × 2ன்னு எழுதிக்கலாமா? 5 × 2 10. ஓகே, √5 × 10, 5 × 2x. ஓகே, ஸோ ஈக்குவல் டு √3 × √5x² ப்ளஸ் √3x, இதையும் √5 × √2ன்னு எழுதிக்கலாமா? x ப்ளஸ் √2. ஓகே, √5 × √2ன்னு எழுதிக்கிறோம். தனித்தனியாக ரூட்டை வந்து வெளியில் எடுத்துருக்கிறோம், அவ்வளோதான். இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. √5 × 2 = √5 × √2 தான். ஓகே, ஸோ ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோன்னா இங்கே √3 இருக்குது, இங்கே √3 இருக்குது. ஸோ இங்கே x இருக்குது, இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நம்ம √3x காமனாக இருக்கா? அப்போ நம்ம √3x வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இந்த டேர்மில் என்ன இருக்கும்? √3 வெளியில் போயிடுச்சு, மீதி √5 மட்டும் இருக்கும். அதே மாதிரி x வெளியில் போயிடுச்சு, மீதி ஒரே ஒரு x இங்கே இருக்கும். ஓகே, ப்ளஸ் இங்கே √3x ஃபுல்லாகவே வெளியில் போயிடுச்சு. ஸோ மீதி 1 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம் பார்த்தோன்னா √2 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? ஸோ √2வை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? √5 and x இருக்கும். ஸோ √5x ப்ளஸ் √2 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்மு பார்த்தோன்னா என்ன காமனாக இருக்குது? √5x + 1 வந்து காமனாக இருக்கா? ஸோ இதை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்குது? √3x இருக்குது. ஸோ இதை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்குது? √2 இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு டேர்ம். இனி செகண்ட் டேர்ம் நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து √5x² ப்ளஸ் 2√5 ப்ளஸ் 1 × x ப்ளஸ் 2. இதுதான் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்மை நம்ம அதே மாதிரி √5x² ப்ளஸ் 2 × √5x 2 √5 × இந்த x வரும். இது x வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2 √5x ப்ளஸ் 1 × x என்ன? x ப்ளஸ் 2. ஓகே, ஈக்குவல் டு இப்போது இந்த ரெண்டு டேர்ம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது? √5
x இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ √5x காமனாக இருக்கா? ஸோ √5xை நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்குது? x மட்டும் இருக்குது. ஸோ இங்கே மீதி என்ன இருக்குது? 2 மட்டும் இருக்குது. √5xை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 2 மட்டும் இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த x+2 இங்கே வரணும் அப்படின்னா இங்கே வந்து 1 ரெண்டுலேயுமே 1 தான் காமனாக இருக்குது. ஸோ 1 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இங்கே x+2 இருக்கும். ஓகே, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகே, ஈக்குவல் டு இந்த இப்போ ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது? x+2 வந்து காமனாக இருக்குது. ஸோ x+2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து எதுவுமே காமனாக இல்லைன்னா x × 1 இருக்குது, இங்கே 2 × 1 இருக்குது. ஸோ நமக்கு 1 மட்டும் நம்ம சும்மா எடுத்துக்கிறோம். x+2 வந்து ரெண்டுக்குமே காமனாக கன்சிடர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இங்கே வந்து x+2 வெளியில் எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்குது? √5 × x இருக்குது. இங்கே வந்து x+2 வெளியில் எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகே, இது வந்து செகண்ட் டேர்ம். இனி தேர்ட் டேர்ம் பார்த்துக்கலாம். தேர்ட் டேர்ம் என்ன? √3x² + √2 + 2 × √3 x வந்து காமனாக இருக்குது ப்ளஸ் 2√2. ஓகே, இதுவும் √3x² ப்ளஸ் இந்த x வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். √2x + 2√3xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 2√2. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா x மட்டும் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வந்து வெளியில் எடுத்துட்டோம். எக்ஸை வெளியில் எடுத்துட்டால் மீதி என்ன இருக்குங்க? √3x இருக்குது. x ஸ்கொயர் லெவலில் x எடுத்தாச்சு ப்ளஸ் இங்கே x எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்குது? √2 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஸ் இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? 2 வந்து காமனாக இருக்குது. ஓகே, ஸோ 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்குங்க? √3x இருக்குது. இங்கே என்ன இருக்குது? √2 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே √3x + 2 வந்து காமனாக இருக்குது. நமக்கு √3x + √2 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி இந்த டேர்மில் என்ன இருக்குது? x மட்டும் இருக்குது. இங்கே வந்து 2 மட்டும் இருக்குது. ஓகே, எழுதியாச்சா? இனி நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணோம் தானே, அந்த டேர்ம் எழுதிக்கலாம். ஓகே, √5x + 1 × √3x + √2. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு பதிலாக செகண்ட் டேர்முக்கு கிடச்ச ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, x + 2 × √5x + 1. ஓகே, அதே மாதிரி தேர்ட் டேர்முக்கு பதிலாக தேர்ட் டேர்முக்கு கிடச்ச ஆன்சர் எழுதிக்கலாம். √3x + √2 × x + 2. ஓகே, இதுக்கெல்லாம் ரூட் போட்டுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இப்போ பார்த்தோன்னா √5x + 1 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். √5^2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 2 டைம்ஸ் எழுதியிருக்கிறோம். ஸோ 1 + 1 வந்து 2. ஸோ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது √3x + √2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் √3x + √2 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி x + 2வும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ x + 2 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஓகே, இது ரூட்லேருந்து வெளியில் வரும்போது பவர் வந்து என்னவா மாறும்? ஹாஃபாக மாறும். அதாவது 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். பவர் என்ன பவர் இருந்தாலும் 2 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 1 2 is 2 1 2 is 2 1. இது எல்லாத்தோட பவரும் என்னது? 2 இருக்குது. ஸோ எல்லாத்தோட பவரும் 1 ரெடியூஸ் ஆகும். 1 ரெடியூஸ் ஆகுறதுனால நம்ம அதை 1ன்னு எழுதிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் வேரியபிள்ஸ் ஆனதுனால நம்ம என்ன பண்ணணும்? மாடுலோ கண்டிப்பாக போடணும். ஸோ √5x + 1 × √3x + √2 × x + 2. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே.